ஹாய்ங்க. இன்னைக்கு இந்த ஈயான் மாலை சுத்தி காட்டுறேன். பாருங்க என்னென்ன இருக்குன்னு. உள்ள போனோனே காய்கறி இருக்கிற இடத்துக்கு போயாச்சு. அங்க போனா ரேட்டு அதிகமா தான் இருந்துச்சு. நமக்கு தான் ஏழைக்க தெல்லுருண்டா இருக்காரே. அப்புறம் இதுக்குன்ட்டு அடுத்தது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சேன். இங்க எல்லாமே கொஞ்சம் ரேட் அதிகம் தான். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்த வேலைய மறந்துட்டேன். முக்கியமா நான் வந்ததே சாக்லேட்ட பார்க்கறதுக்கு தான். ஏன்னா அங்க வந்து வெரைட்டியா சாக்லேட் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் பார்க்க வந்தேன். அதுலயும் முக்கியமான ஒண்ணு நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு பிடிச்ச கிட்கேட்டு. ஜப்பான்ல வந்து மொத்தமா 300க்கு மேல ஃப்ளேவர் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் இங்க வந்து ஒரு 5 ஃப்ளேவர நான் பார்த்தேன். நம்ம ஊர்ல நான் இதுவரைக்கும் 1 தான் பார்த்துருக்கேன். நீங்க எத்தன பார்த்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஜப்பான்ல கிட்கேட் மாதிரி இன்னொரு பிராண்ட் ஃபேமஸ். அது என்னன்னா, இந்த மெய்ஜி சாக்லேட் தான். இந்த மெய்ஜி சாக்லேட் வந்து நெறைய ஃப்ளேவர் இருக்கு. அதுலயும் இந்த சாக்லேட்டுக்குள்ள பாதாம் இருக்கு பாருங்க. இது ரொம்ப ஃபேமஸ். என்ன கொஞ்சம் ரேட் அதிகம். நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 580 வருது. கண்டிப்பா ஜப்பான் வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஜப்பான்ல எப்படி சாக்லேட் ஃபேமஸோ அதே மாதிரி இந்த க்ரீன் டீயும் ஃபேமஸ் தான். இங்க இத வந்து ஓச்சான்னு சொல்லுவாங்க. என்னடா பேசிக்கிட்டே பாருக்குள்ள போயிட்டியான்னு கேட்காதீங்க. இதுவும் இந்த மால்ல உள்ளது தான். இங்க வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் ஆல்கஹால் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் 20 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க அந்த 20 வயசுங்கிறத.